விருச்சிக ராசி. ராசி சக்கரத்தில 8வதாக கூடிய ஒரு ராசி. நல்ல ஒரு தேகமுள்ள ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம். எதையுமே கஷ்டப்பட்டு முன்னுக்கு வரக்கூடிய ஒரு ராசி இந்த விருச்சிக ராசி அப்படின்னே சொல்லலாம். இவங்களுடைய முகம் பார்த்தீங்கன்னா, நல்ல அகன்ற முகமுடையவங்களாக இருப்பாங்க. அதிகார தோற்றத்தோடு பேசக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த விருச்சிக ராசி என்பவர்கள சொல்லலாம். இவங்களுடைய முடி கூட பார்த்தீங்கன்னா, நல்ல சுருட்ட முடியா இருக்கும். அதே மாரி ரொம்ப ஒரு பலசாலிகள் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப திறமைசாலிகள் அப்படின்னு கூட சொல்லலாம். சாதாரண ஒரு பேப்பர கூட எப்படி அத உபயோகரமா மாத்திக்க முடியும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு அருமையான ராசி. ரொம்ப புத்திசாலித்தனம் உங்களுக்கு அதிகம். கடினமா உழைப்ப போடக்கூடிய ஒரு அருமையான ராசி. எதுலயுமே துணிஞ்சு நிப்பாங்க. தன்னம்பிக்கையோடு இறங்குவாங்க. இப்படி தன்னம்பிக்கையோடு இறங்குற விஷயங்கள் எல்லாமே இவங்களுக்கு வெற்றியா அமையும். ஒவ்வொரு விஷயத்திலயும் சின்ன சின்ன இடைஞ்சல் வந்தா கூட அதை எப்படி கனிவா பேசி சரி பண்ணணும் அப்படிங்கிறத அறிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு அருமையான ராசி. கூர்மையான புத்தி உள்ள ஒரு ராசி. அதே மாதிரி ரொம்ப உக்கிரமான ராசியும் இந்த விருச்சிக ராசி தான் அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் கொஞ்சம் போராட வேண்டிய சூழ்நிலை பெரும்பாலும் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுடைய விருப்பம் என்னமோ அது கட்டாயம் ஏதாவது ஒரு விதத்தில் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம். இந்த எதை ஒரு இலக்கை அடையணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அந்த இலக்கை அடையிறதுக்காக கடுமையாக உழைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு அதிகமாக பார்த்திங்கன்னா தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் இவங்களுக்கு வரும். ரொம்ப நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ரொம்ப யதார்த்தமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இதெல்லாம் கரெக்டாக செயல்படுத்தவும் செய்வாங்க. ஆனால் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா மற்றவங்களுடைய மனதை புண்படுத்தாமல் பேச தெரியாது. அப்படியே கள்ளங்கப்படம் இல்லாமல் வெளிப்படையாக பேசுவாங்க. இது இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வெளிப்படையாக பேசிடுவாங்க. அது மற்றவங்களுடைய மனதை ஏதாவது ஒரு விதத்தில் காயப்படுத்திடும். அதனால இவங்களுக்கு ஒரு சில இடத்துல கெட்ட பேர் வந்துடும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது? குறிப்பாக இந்த தை மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா, எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் விருச்சிக ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது விருச்சிக ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. விருச்சிக ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, உங்களுடைய சுய ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த தை மாத கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் சகாய ஸ்தானத்தில் உச்சம் பெற்று செஞ்சிருக்கிறார். அவரோடு கூட லாபாதிபதி புதனும் தொழில் ஸ்தானாதிபதி சூரியனும் இணைந்திருக்காங்க. இதனால் நல்ல ஒரு செல்வ நிலை உயரக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த தை மாதம் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கடந்த சில மாதங்களாக ஒரு சில இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க. அந்த இழப்புகளெல்லாம் ஈடு செய்யக்கூடிய ஒரு மாதமாக இந்த தை மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு. உங்களுடைய செல்வாக்கு கொடிகட்டி பறக்க போகுது. அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். முன்னேற்றத்திற்கு என்னென்ன வழியெலாம் இருக்கோ அதெல்லாம் முதல் படியே இந்த காலகட்டத்தில் எடுத்து வைப்பீங்க. கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்குது. எதை செஞ்சால் முன்னுக்கு வர முடியும் அப்படிங்கிறத இந்த காலகட்டத்தில் யோசிப்பீங்க. அந்த யோசித்து செயல்படுற எல்லா விஷயமே உங்களுக்கு சாதகமாக அமைய போகுது. தொழிலெலாம் வெற்றி கொடி நாட்ட போகிறீங்க. அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்குது இந்த விருச்சிக ராசி என்பருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதயமே மகிழ்கிற அளவுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் இந்த தை மாதத்தில் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வரும் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. எப்பவுமே ஒரு சில கிரகங்கள் உங்களுக்கு சாதகம் இல்லாமல் இருக்கும். ஆனால் இப்போ கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. உங்களுடைய ராசி அதிபதி உச்சம் பெற்று அமர இருக்கிறது மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும். அதோட கூட லாபாதிபதி புதனும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். ஒவ்வொரு இடத்துலையும் புத்திசாலித்தனத்தோடு செயல்படுவீங்க. அது எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். தனஸ்தானத்தில் குருவோடைய பார்வை இருக்குது. அதனால் தைரியமாக ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்குவீங்க. தன்னம்பிக்கையோடு இறங்குவீங்க. அப்படி தன்னம்பிக்கையோடு இறங்குற எல்லா விஷயமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். நல்ல நல்ல வழிகள்லாம் உங்களுடைய கண்ணில் தென்படும். அது எல்லாமே நல்ல ஒரு ஏற்றத்தை குறிக்கும். நல்ல ஒரு முன்னேற்றத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்புகள் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த தை மாதத்தில் அமையும் அப்படின்னே சொல்லலாம். எடுக்கிற முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் இருக்குது. எது எதெல்லாம் தவறுன்னு படுதோ அதை டக்குன்னு அதே இடத்துல கட் பண்ணிடுவீங்க. எது நல்லதோ அதை நோக்கி நீங்கள் பயணிப்பீங்க. அதில் நல்ல ஆதாயம் கிடைக்கும். தொழிலையும் சரி, வியாபாரத்துலேயும் சரி, வேலை செய்கிற இடத்துலையும் சரி, நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த தை மாதம் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். மிதுன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய குரு இந்த மாதம் முழுவதுமே வக்ரகத்தில் இருக்கிறார். அவரோட பார்வை உங்களுடைய ராசியில் 2, 4, 12 ஆகிய இடத்துல படுறதுனால நல்ல ஒரு முன்னேற்றத்தை குறிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த தை மாதம் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம்.
குரு பார்க்க கோடி நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடம் அருமையான இடத்துல இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கிறீங்க. அதனால அந்த இடமே புனிதமாக போகுது. அற்புதமான பலன்கள் எல்லாம் அள்ளி வழங்க இருக்கிறார் குரு பகவான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய ராசியை பொறுத்தவரை தன அதிபதியானவர் குரு, அவர் வக்கரகம் பெற்று இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அவருடைய பார்வை தனஸ்தானத்தில் பதிவதனால பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. தொழிலில், வியாபாரத்தில் நல்ல ஒரு கணிசமான தொகை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கைக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். திடீர்னு அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். மற்றவங்க மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் வளம் வர போகிறீங்க. உங்களுடைய ஊர்லேயும் சரி, உங்களுடைய ஏரியாவிலையும் சரி, நல்ல ஒரு மதிப்புள்ள நபராக நீங்கள் வளம் வர போகிறீங்க. யாருடா அவங்க அப்படின்னு இருந்த ஒரு காலம் போய் அவங்க தான் பெரிய டாப்பில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு மதிப்பு மரியாதை உள்ள ஒரு நபராக, நல்ல ஒரு அந்தஸ்து உள்ள ஒரு நபராக வளம் வர போகிறீங்க. அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் நம்மளுடைய விருச்சிக ராசி என்பர்களுக்கு அருமையாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். எடுக்கிற முயற்சி எல்லாமே நுணுக்கமாக ஆராய்ந்து எடுப்பீங்க. அது எல்லாமே உங்களுக்கு வெற்றி அமையும். உங்களுடைய வீட்லேயும் கூட ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு சுப நிகழ்வு இந்த காலகட்டத்தில் நடைபெறக்கூடிய யோகம் இருக்குது. நல்லவங்களுடைய சந்திப்பு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். பெரிய பெரிய விஐபிகளுடைய ஆதரவு அன்புலாம் அந்த காலகட்டத்தில் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு பொதுவாகவே விஐபிகளோட அறிமுகம் உங்களுக்கு டக்குன்னு கிடைச்சிடும். ஆனால் இந்த தை மாதத்தில் புதிய புதிய விஐபிகளுடைய அறிமுகம் கிடைக்கும். அவங்க மூலிமா சின்ன சின்ன மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்துவீங்க. உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். சமுதாய பணியில் அந்த காலகட்டத்தில் ஈடுபடுவீங்க. விருது, கேளிக்கை நிகழ்ச்சி எல்லாம் கலந்துக்குவீங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அதே மாதிரி மற்றவங்களுடைய பாராட்டும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். மேல் அதிகாரிகள் மூலிமா நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த தை மாதம் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக பொது வாழ்வில் இருக்கிறவங்க, அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் முக்கிய பொறுப்பு கிடைக்கும். புதிய பதவி உயர்வோ, ஊதிய உயர்வோ இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய ராசிக்கு 8, 11 ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் புதன் 29/1/2026 அன்று சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது துணிச்சலாகவும் தன்னம்பிக்கையோடும் ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்குவீங்க. ஒரு தொழிலாக இருந்தால் கூட நம்ம இதை ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு இறங்குவீங்க. குடும்ப ஒற்றுமை ரொம்ப சிறப்பாக இருக்குது. தொழிலில் எதிர்பார்த்ததை காட்டிலும் இந்த காலகட்டத்தில் அதிகமான லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. பிள்ளைங்களுடைய கல்யாண கனவெல்லாம் இந்த காலகட்டத்தில் நனவாகும். குறிப்பாக இந்த தை மாதத்தில் வரன் தேட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த தை மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். புகழ்பெற்ற ஆன்மீக தலங்களுக்கெல்லாம் சென்று வர்றதுக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். ரொம்ப நாளாக போகணும்னு ஆசைப்பட்டு இருந்திருப்பீங்க. குறிப்பாக உங்களுடைய குலதெய்வத்துக்கே கூட நீங்கள் போக முடியாமல் நிறைய தடைகளை சந்திச்சிருப்பீங்க. அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. நினைத்ததை சாதிப்பீங்க. அந்த வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வரும். நவீனகரமான வாகனங்கள், வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் இந்த மாதத்தில் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. ரொம்ப நாளாக ஒரு சில விருச்சிக ராசி என்பர்களுக்கெல்லாம் வெளிநாட்டுக்கு போய் பணிபுரியணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம், ஆசை இருந்திருக்கும். அதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ஒரு சில வெளிநாட்டுக்கு சுற்றுலா பயணியாவது போய் சுற்றி பார்த்துட்டு வரணும், அது என்னுடைய நீண்ட நாள் ஆசை அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. அதற்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும். நல்ல நல்ல நிறுவனங்கள்ல இருந்து வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். கரெக்டாக வாய்ப்பு பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா வெளியூர், வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். ரொம்ப நாளாக நான் ஒரு நிறுவனத்துக்கு வேலைக்கு போயிட்டுருக்கேன், ஆனால் எனக்கு பணி நிரந்தரம் கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பணி நிரந்தரம் கிடைக்கும். ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இது அமைந்திருக்கு. ரொம்ப படித்து முடிச்சுட்டேன், ஆனால் நல்ல ஒரு வேலை கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்த விருச்சிக ராசி மாணவர்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இந்த தை மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 7, 12க்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் 4ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறது ரொம்ப யோக நேரம் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப நாளாக சொந்த வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடெல்லாம் கட்டி முடிச்சுட்டு குடிபெயரக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த தை மாதம் அமைந்திருக்கு. உங்களுடைய நீண்ட நாள் ஆசை இந்த நேரத்தில் நிறைவேறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். விரும்பிய ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்குவீங்க. இல்லத்துக்கு தேவையான அத்தியாவசிய பொருளெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. அதே மாதிரி கூட்டு முயற்சி மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி கூட்டாளர்கிட்ட பேசும்போது டக்குன்னு வார்த்தையை விட்டுருவீங்க. அது உங்களுக்கு ஒரு சில இடத்துல கெட்ட பேர் வாங்கி கொடுத்துரும். கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது. பிள்ளைங்களுடைய கல்யாணத்திற்காக இந்த காலகட்டத்தில் முயற்சி செய்வீங்க. உங்களுடைய முயற்சிக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். வாழ்க்கை துணைக்கு ஏதாவது ஒரு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. முயற்சி பண்ணுங்கள். உதிரி வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வங்கி
கடன் வாங்கிட்டு அந்த கடனை திருப்பி கட்ட முடியாத கவலைப்பட்டு இருந்தேன். ஏதாவது ஒரு விதத்தில் நிலத்தை விற்றோ அல்லது பொருளை விற்றோ ஏதாவது ஒன்று அடமானம் வச்சு தான் கட்டணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த உங்களுக்கு திடீர்னு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த கடனை டக்குன்னு அடைக்க முடிக்கிறதுக்கான வருமானம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமாக இந்த தை மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பெண்களுக்கு ரொம்ப சிறப்பான மாதமாக அமைந்திருக்கு. இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமானை வழிபடுங்க. வாழ்க்கை இன்னும் அருமையாக இருக்கும். எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். நம்பிக்கையோட செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமான் வழிபடுங்க.